மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் நேற்று சென்னையில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் பெருசாக பேசவே இல்லை. பேசவே இல்லை அப்படிங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. அது என்ன பெருசாக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதாங்க எனக்கு புரியல. அதுதாங்க எனக்கு கோவம் வருது. தேர்தல் பிரச்சாரம்னா பேசி தானே ஆகணும். இவர் என்ன பேசாமல் ரோடு ஷோ போகிறாரு? பேசாமல் ரோடு ஷோ போனால் திமுகவோட கோட்டையாக சென்னையை சொல்கிறீங்க. என்னங்க ஓட்டு விழுந்துடும் நமக்கு? பேசினா தானங்க கோட்டையை ஓட்டையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏராளமான பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நான் பார்த்தேன். இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா, தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா க்யூட்டான பல மூமெண்ட்லாம் பண்ணார்ல. பேட்டை வச்சு விளாண்டாரு, கண்ணீர் விட்டார், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பூ போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணார்ல. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நீங்கள் இதையும் பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். சென்னையில் தலைவர் விஜய் அவர்கள் பேசாமல் ஒரு ரோடு ஷோ பண்ணுற ஒரு யூகம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட்டை நான் கொடுத்துட்றேன். என்னடா சொல்கிற? பேசாமல் பண்ணது இருக்கிற ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி தெளிவானமாக அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக திமுகவோட கோட்டை சென்னை அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்க? நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி. இந்த கேள்வியிலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக 2021 தேர்தலில் சென்னையில் மொத்தம் 16 தொகுதி இருக்குதுங்க. ஒரு ரேண்டமாக கேட்குறேன், திமுக எத்தனை ஜெயிச்சிருக்கோம், அதிமுக எத்தனை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா மொத்தமே திமுக தான் ஜெயிச்சிருக்கு. 15 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒரு தொகுதியில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 தொகுதியும் திமுக தான் இருக்குது. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதி இருக்குது சென்னையில். அந்த 3 தொகுதியிலுமே திமுக தான் ஜெயிச்சிருக்கு. சட்டமன்றத்திலையும் சொய்ப்பு, நாடாளுமன்றத்திலையும் சொய்ப்பு. இந்த பக்கம் கவுன்சிலர் சைடு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலரில் மிக முக்கியமாக மேயர் பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது திமுக தான் இருக்குது. 200 கவுன்சிலர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொகுதிகள் இருக்குது. அந்த 200 கவுன்சிலர் வார்டுன்னு சொல்லுமா, 200 கவுன்சிலர் வார்டுலையும் கிட்டத்தட்ட 178 இடங்களில் திமுக தாங்க ஜெயிச்சிருக்கு. திமுக கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்கு. திமுக வந்து எத்தனை இடங்களில் ஜெயிச்சிருக்குன்னா 153 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. இவங்க அத்தனை பேர் நான் சொல்கிறேன், அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த பக்கம் கவுன்சிலர்கள், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து சென்னை எங்களோட கோட்டைன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கோட்டையில் ஓட்டையை போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கா இருக்குது. நான் முன்னாடி சொன்ன அத்தனை பேரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நம்ம ஒரு பக்கம் நிற்கிறோம். நம்ம கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள் நிறையா பேர் சென்னையில் இறக்கியிருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் நிற்கிறாங்க. நம்மளுடைய பொதுச்செயலாளர் சென்னையில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜ்மோகனே சென்னையில் நிற்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்னையில் நிற்கிறாங்க. ஜேடிசி பிரபாகரன் சென்னையில் நிற்கிறாங்க. மரிய வில்சன் சென்னையில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் சென்னையில் நிப்பாட்டி, இந்த வாட்டி சென்னை உன் கோட்டை கிடையாதியா அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மொத்த பேரை, இந்த 16 தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 16 தொகுதியும் கண்காணிக்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். ஆதவ் அர்ஜுனா அவர்களோட மேற்பார்வையில் இந்த 16 தொகுதியும் முழுக்க முழுக்க கண்காணிக்கப்படுது. ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ சென்னை வந்து இவங்க கையிலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதானமான இலக்கா இருக்குது. ஏன் இவங்க கையிலேருந்து நம்ம சென்னை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கோம்னா, இப்போ 234 தொகுதியிலையும் இந்த ஓட்டு எண்ணிக்கை பண்ணுவாங்கல்ல, சென்னை இவங்க கையில் இருக்கிறதுனால 10லேருந்து வருவாங்க. நம்மளாம் 0லேருந்து ஆரம்பித்து வரணும். இவங்க எடுத்தோன்னே சென்னையில் 10 நம்ம பக்கம் போடு, 16ல் 10 இந்த வாட்டி நமக்கு 10 இல்லை 11 இல்லை 12ன்னு சொல்லி 0லேருந்து ஆரம்பிக்காமல் சென்னையை மையப்படுத்தி 12, 13ன்னு ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த 12, 13 இவனுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதை இந்த வாட்டி உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே சென்னையில் இறக்கி இந்த வாட்டி ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைமை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இது நம்பர் 1. சரி, இதுக்கும் பேசாமல் போனதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் 2வது பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கோவம் வரலாம், ஏன் சென்னை மக்கள் திமுகக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, இவங்க தண்ணியில் நிறையா கஷ்டப்பட்டாங்க, மலை வடிகால் விஷயத்தில் இவ்வளோ சிரமப்பட்டாங்க, அப்படி இருந்தும் சென்னை மக்கள் ஏன் திமுகக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னை மக்கள் திமுகக்கு சப்போர்ட்டே பண்ணல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்புறம் எப்படிப்பா ஜெயிக்கிறாங்கன்னா, மக்கள் ஓட்டு போடவே சென்னையில் பெருசாக வரமாட்டுறாங்க, அதனால தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். 2021 தேர்தலில் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, 16 இடங்களில் ஜெயிச்சாங்கன்னு. அந்த 16 இடங்களில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் மட்டுமா ஓட்டு போட வந்திருக்காங்க? 61% மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட வந்திருக்காங்க. மிச்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39% மக்கள் வந்து ஓட்டு போடவே வரவே இல்லை. அதனால தான் சென்னையை திமுகவால் தக்க வைக்க முடியுது. அதாவது மாநிலத்தோட சராசரியாக எவ்வளோ இருக்குன்னா 73% இருக்குது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 61% தான் போலாகுது. 73 எங்கே இருக்குது, 61 எங்கே இருக்குது? இந்த பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன்ல, இந்த 3 தொகுதியில் எவ்வளோ மக்கள் தெரியுமா ஓட்டு போட்டிருக்காங்க? 55% மக்கள் மட்டும்தான் சென்னையில் ஓட்டு போட்டிருக்காங்க. 45% மக்கள் ஓட்டு போடவே வரல. அதாவது பார்த்தீங்கன்னா 69% மாநிலத்தோட மொத்த சராசரியாக இருக்குது. மாநிலம் 69% மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனால் சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ ஓட்டு போடுறதே சென்னையில் ரொம்ப கம்மியாக
கம்மியாக இருக்கிறதுனால திமுக ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டு போகிற சதவீதத்தை அதிகப்படுத்தணும். ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம பக்கம் கொண்டு வரணும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சென்னையை கவர் பண்ணி நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா சென்னை நம்ம கண்ட்ரோலில் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதானமான இலக்கா இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரோடு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரியை வச்சு ஏகப்பட்ட குடைச்சலை சென்னையில் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு ரோடு ஷோவில் ஒரு இடத்துல பேசக்கூடாதுன்னாங்க, ஒரு பக்கம் போலீஸ் யாருமே இல்லாமல் விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் சென்னையில் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தலைமை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? இவர் பிரச்சாரம் பண்ணால் நிறைய மக்கள் ஓட்டு போகிறதுக்கு வருவாங்க, எங்கேஜ் பண்ணுவார், பீப்புள் அத்தனை பேரையும் பாலிடிக்ஸை நோக்கி இழுத்துருவார். இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் இருக்குல்ல, அது மேலே ஏறும். இந்த போலிங் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வரும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்தால் நம்ம தோல்வி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். சென்னையில் கம்மியான மக்கள் ஓட்டு போடுறாங்க, கம்மியான மக்கள் ஓட்டு போடுறத வச்சு தான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகப்படியான மக்கள் இவரை பார்த்து இவரோட அரசியல் வரிக்கு அப்புறம் நிறைய பேர் அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் இவர் சுற்றி சுற்றி ரோடு ஷோ போனார்னா அரசியல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அரசாங்கம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால போலிங் அதிகமாகும். போலிங் அதிகமாகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அந்த கெப்பாசிட்டி வந்து உடஞ்சிரும், நம்மளால் வந்து வெற்றி பெற முடியாது. அப்படிங்கிறதுனால தான் சென்னையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு ரோடு ஷோ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளை இதற்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்க. கொஞ்சம் விழிவாக்கத்தில் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பாட்டிலாம் விட்டு எரிஞ்சாங்களே, ஏன் அவ்வளவு பயம்? துறைமுகம் பகுதியில் நம்ம உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்புக்கு போகும்போது நம்ம உறவுகளை போட்டு அடிச்சாங்களே, என்ன காரணம்? நம்ம உள்ளே போனோம்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம உள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக வேலை பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் உடச்சி தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சென்னைக்குள்ளே நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை ரொம்ப தெளிவாக சென்னைக்குள்ளே இறங்கினாங்க. அதன் விளைவு இந்த போலிங் டே அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் 3 தொகுதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டி நகர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எழும்பூர். இந்த 3 தொகுதிக்குள்ளே அவர் ரோடு ஷோ பண்ணோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று அவர் பேசினார்னா அந்த 3 தொகுதியை அவரால் போக முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் ஒரு தொகுதி நின்று பேசிட்டு அது எல்லா தொகுதிக்கு போய் கனெக்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் நின்று அவர் பேசினாவே நேரமாகி போயிடும். மக்கள் அத்தனை பேரும் தலைவர் விஜய் அவர்களை பார்த்தாங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷனுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஏன்னா நம்ம எங்கேருந்து நின்று எங்கே பேசினாலும் பொதுமக்கள் பார்க்க தான் போகிறாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. இந்த சென்னையை நம்ம முழுசாக கவர் பண்ணணும். சென்னை முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டோம்னா சென்னையை நம்ம என்கேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நம்ம எங்கே பேசினாலும், நான் முன்னாடி சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கே பேசினாலும் சென்னை மக்கள் கவனிக்க தான் போகிறாங்க. சென்னையில் சென்னை மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்காரங்களும் சென்னையில் இருக்காங்க. எவ்வளவு தூரம் மக்களை இந்த பிரச்சாரம் மூலம் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. இப்போ நம்ம டி நகரில் ஆரம்பித்தோம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு வந்தோம், அந்த லைனில் அப்படியே வந்துட்டே இருந்தோம். அப்படியே எழும்பூர் போகும்போது நம்ம நினச்சபடியே மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நிறையா மக்கள் வந்ததுனால ஒரு ரிச்சர்ட் சாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலையோட பேர் சொல்கிறாங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. அந்த சாலையில் தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே போனார்ல, லெஃப்ட் கட் ஆகி உள்ளே போனோம்னா ஒரு 3வது பாயிண்ட் இருக்கும். அந்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வாகனத்திலேருந்து ஒரு 200 மீட்டர், அந்த 200 மீட்டர் அந்த 3வது சாலைக்குள்ள தலைவர் விஜய் அவர்களோட வாகனம் போகவே போகாது. அவ்வளவு மக்கள் தலைவர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காண்டி, இந்த பாலிடிக்ஸில் எங்கேஜ் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனோம்னா தேவையற்ற வேறு சில விஷயங்கள் நடக்கும், இருட்டாக போகுது, ஏராளமான பல பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரச்சாரத்தை அங்கே ரத்து பண்ணாங்க. எவ்வளவு தூரம் மக்களை எங்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சென்னையோட நம்மளுடைய பிரச்சார யுக்தியாக இருக்குது. ஏன்னா சென்னையில் அங்கங்கே கூட்டங்களை போட்டு ஆதவுஜ்னா நிறையா பேசிக்கிட்டு இருக்காரு, நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தலைவர் விஜய் அவர்கள் பேசாமல் அந்த ரோடு ஷோ பண்ணும்போது நிறையா மக்கள் தலைவரை பார்க்குறாங்க, விசில காமிக்கிறாரு, ஓட்டு போட வான்னு கூப்பிடுறாரு, ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிடுறாரு, ஓட்டு ஓட்டு ஓட்டுங்கிறத மையப்படுத்தி தன்னுடைய பிரச்சார யுக்தியை வகுக்கிறாரு. வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த போலிங் டே அன்னைக்கு சென்னையோட சராசரி இந்த தேர்தலில் மாறும் அப்படிங்கிறது தாவேக்காவோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அந்த சராசரி மாறிச்சுன்னு வைங்களேன், அந்த தேர்தல் அணுகுமுறை அத்தனையுமே மாறும். சென்னை எங்கள் கோட்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம 10 தொகுதியிலேருந்து நம்மளுடைய கவுண்டிங் ஆரம்பிப்போம், திமுக 0லேருந்து கவுண்டிங் ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் சென்னையில் நம்ம பேசாமல் வெறும் வந்து ரோடு ஷோ மட்டும் பண்ணிட்டு போனோம். இந்த ரோடு ஷோ பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்குங்கிறது நம்ம தரப்பு பெரிய லெவலில் நம்புரு. இது தேர்தல் அன்னைக்கு தான் நிரூபிக்கப்படும், அந்த ஓட் போலிங் அன்னைக்கு தான் நமக்கு நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் தாஜ் ஹோட்டலில் பேச போகிறாங்க.
இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க போகிறாங்க. நேற்று நடந்தது ஸ்ட்ராட்டஜியாக நிறையா மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயம். ஒரு தொகுதியில் பேசியிருந்தாருன்னா ஒரு தொகுதியோட முடிஞ்சிருக்கும், அடுத்த தொகுதியை கூட சந்திக்க முடியாது. அடுத்தடுத்த தொகுதியை நோக்கி போகிறதுக்காண்டி தான் அமைதியாக ரோடு ஷோ மட்டும் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவர் ஒன்று பண்ணார்னு வைங்களேன், அதற்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும், 1000 யுக்தி இருக்கும். அந்த 1000 யுக்தியை நம்மளால் சில நேரங்களில் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம தொடர்ச்சியாக வந்து அவரோட யுக்திகளை வந்து ஆழப்படுத்தி நம்ம வந்து நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் அவருடைய யுக்திகள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மற்ற தலைவரோட பிரச்சார யுக்தி வேற, நம்மளுடைய பிரச்சார யுக்தி வேற. ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா 10 முறை பேசினா தான் 11வது முறை அவர் ஊடக வெளிச்சத்துக்கே வருவார். பிற தலைவர்கள், நம்ம தலைவருக்கு வந்து 33 வருஷம் சினிமா வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை அடிப்படையில் தன்னுடைய பிரச்சார யுக்தியை தேவைக்கேற்றபடி வகுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.